மார்னிங் ப்ரஷிங்கை விடவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைட் டைம் ப்ரஷிங். நம்மள நிறைய பேர் வந்து காலைல மட்டும் ப்ரஷ் பண்ணுவோம், நைட் டைம் ப்ரஷிங் பண்ண மாட்டோம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நைட் டைம் ப்ரஷிங் சொத்த வராமல் பாதுகாக்கிறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய ரிசர்ச்சும் சொல்லுது நைட் டைம் ப்ரஷ் பண்ணாமல் தூங்குறவங்களுக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி, ஃபவுண்டர் ஆஃப் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, ஒரையூர், திருச்சி. எங்களோட யூடியூப் சேனல் மூலயமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டாபிக் என்னென்னா, பொதுவாகவே நம்மளுக்கு சில விஷயம்லாம் நல்லாவே தெரியும். இதெல்லாம் பண்ணணும், பண்ணாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு ஹெல்த்தி, அதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி டென்டலில் இருக்க ஒரு காமனான விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் டைம்லேருந்தே கண்டிப்பாக வந்து ட்வைஸ் ப்ரஷிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும், நைட் டைமும் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம். பட் ஸ்டில் நம்மள நிறைய பேர் வந்து காலைல மட்டும் ப்ரஷ் பண்ணுவோம், நைட் டைம் ப்ரஷிங் பண்ண மாட்டோம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அது என்னென்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், ஏன் நைட் டைம் ப்ரஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் காரணம், அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏன் வந்து நைட் டைம் ப்ரஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது. செகண்ட் வந்து, ஒரு வேளை நம்ம பண்ணாததால் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடும், அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது. மூணாவது வந்து, அதாவது மனுஷங்களுக்கே உரித்தான கொஞ்சம் சோம்பேறித்தனம், அது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் காரணம் வந்து, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நைட் டைம் ப்ரஷிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானா எஸ். இன்னும் சொல்ல போனோம்னா, இப்போ காலையில் நம்ம எல்லாருமே ப்ரஷ் பண்ணுறோம். மார்னிங் ப்ரஷிங்கை விடவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைட் டைம் ப்ரஷிங். அப்போனா நான் மார்னிங் ப்ரஷ் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம மார்னிங்கே ப்ரஷ் பண்ணுறப்போ நைட் டைம் கண்டிப்பாக வி ஹேவ் டு ப்ரஷ். ஏன் டாக்டர் ஒரு வேளை பண்ணலன்னா என்னென்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் அப்படின்னு 3 வேளையும் சாப்பிட்றோம், அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம். ஒரு வேளை நம்ம வந்து ராத்திரி பல் விளக்கவே இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தூங்க போயிட்டோம் அப்படின்னா, சராசரியாக ஒரு மனுஷங்க வந்து ஒரு 6 ஹவர்ஸ்லேருந்து 2 to 9 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம தூங்குவோன்னா, நைட் டைமில் பொதுவாகவே இந்த சலைவா, அதாவது வாயில் இருக்க அந்த உமிழ்நீரோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சலைவா வந்து நேச்சுரலாகவே நம்ம காலிலேருந்து சாப்பிட்ட சாப்பாடோட ஒரு தின் லேயர், ஒரு சாப்பாடு படலம் வந்து வாயில் படிஞ்சிருக்கும். நம்ம என்னதான் வாய் கொப்பிச்சாலுமே ஒரு தின் லேயர் ஆஃப் சாப்பாடு படலம் வாயில் படிஞ்சிருக்கும், ஃபுட் டெப்ரீஸ் இருக்கும். ஒரு வேளை நம்ம நைட் ப்ரஷ் பண்ணாமல் படுக்கிறப்போ சலைவரி ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அது வந்து அந்த வாயில் இருக்க பாக்டீரியாவுக்கு ஒரு பார்ட்டி டைம் மாதிரி ஈஸியாக அந்த சாப்பாடெல்லாம் ஆக்ட் பண்ணி ஒரு அமிலத்தை ரிலீஸ் பண்ணி சொத்த வர்றதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதே மாதிரியே நம்ம ராத்திரி பல்லு வலுக்காமல் ரொம்ப நாள் இருக்கிறப்போ சொத்த வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டெஃபினெட்லி நைட் டைம் ப்ரஷிங் சொத்த வராமல் பாதுகாக்கிறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய ரிசர்ச்சும் சொல்லுது நைட் டைம் ப்ரஷ் பண்ணாமல் தூங்குறவங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் கேவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி தான் கம் ப்ராப்ளம்ஸும். இந்த பல்ல இருக்க காரைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் நைட் டைம் ப்ரஷ் பண்ணாமல் படுக்கிறது. ஏன்னா ஒன்ஸ் அந்த தின்னா மாவு மாதிரி நம்ம நெகத்தை வச்சு நோண்டுறப்ப சம்டைம்ஸ் பல்லில் வந்து மாவு மாதிரி வரும். அது வந்து ப்ரஷ் பண்ணுறப்ப க்ளீன் ஆகிடும். பட் நம்ம அதை ப்ரஷ் பண்ணாமல் ஒரு 24 hours 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் அதை நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கிறப்ப தான் அது வந்து அந்த மினரல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி இந்த ஹார்டாக சுண்ணாம்பு காரை போகிற மாறிடும். அதுதான் வந்து பல்காரன்னு சொல்கிறோம். ஸோ அது வர்றதுக்குமே நைட் டைம் ப்ரஷிங் வந்து ஸ்கிப் பண்ணுறது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று, நிறைய பேர் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். காலைல எழுந்தோடனே பேட் பிரெத் இருக்கும். நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. வாஷ்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணுற வரைக்கும் காலைல அப்படின்னு சைகையில் தான் பேசுவாங்களே கண்டி வாயை திறந்து பேச மாட்டாங்க. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து பேட் ஆர்டர், ஸ்மெல் வந்து ரொம்ப பேடாக இருக்கும். அதுக்குமே ஒரு மேஜர் ரீசன் நைட் டைம் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக ராத்திரி ப்ரஷ் பண்ணுமானா 100% எஸ். இது ஏதோ வந்து அன்றைக்கி எனக்கு வந்து பல்லு சொத்த வர மாதிரி இருக்குது, நிறைய எனக்கு சொத்த வருது, அவங்க மட்டும் ப்ரஷ் பண்ணால் போதுமா, இல்லை அன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டேன் ஸோ அப்போ மட்டும் பண்ணால் போதுமானா அப்படி கிடையாது. எப்படி நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு அப்புறமும் கை கழுவுறோம், டெய்லி குளிக்கிறோம், காலையில் ப்ரஷ் பண்ணுறோமோ, அதே மாதிரியே நைட் டைம் ப்ரஷிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது ரொம்ப காமனான ரீசன், அதாவது நைட் டைம் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். நம்மளுக்கு அந்த பழக்கத்தை வந்து ஒரு ஹேபிட்டாக நம்ம மாற்றவே இல்லை. அதுதான் ஒரு மேஜர் ரீசன். நான் வந்து ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா, அந்த ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் ஆர் சம்திங் விச் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு யூஸ் பண்ணால்.
எப்பவுமே நம்ம புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதோட நம்ம அதை சேர்த்து ஹேபிட் ஸ்டாக்கிங்னு சொல்லுவோம். அது பண்ணுறப்போ நம்ம அதை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் நைட் வந்து முகம் கழுவிட்டு வந்து படுக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும். அப்படி இருக்குன்னா டெய்லி முகம் கழுவதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக நைட் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த நைட் டைம் ப்ரஷிங் ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரியே இப்போ சில பேர் அலாரம் வச்சுட்டு தான் தூங்குவாங்க அப்படின்னா அந்த அலாரம் வச்ச உடனே நான் போய் ப்ரஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு கிளப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியோடனா இந்த சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்று, சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம அந்த ஹேபிட்டை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணணும். அதுக்கு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பசங்க இருக்காங்கன்னா அப்பா அம்மா அந்த சின்ன குழந்தை 3 பேரும் சேர்ந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ப்ரஷ் பண்ணுறது வந்து அந்த குழந்தைக்குமே அந்த ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். இன்னொன்று, கொஞ்சம் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கிறதுனால அவங்களுமே டெய்லி அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புமே ஜாஸ்தி. ஸோ ஒரு 2 minutes நீங்கள் நைட் டைம் ப்ரஷ் பண்ணுறதுனால 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப்பில் உங்களோட டூத் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஸோ அதனால் மார்னிங் ப்ரஷிங்கோட கண்டிப்பாக நைட் ப்ரஷிங்கும் அவசியம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட் ஃபார் யூ. இது வரைக்கும் நீங்கள் பண்ணலன்னா ப்ளீஸ் அதை நீங்களும் இன்கல்கேட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எஜுகேட் பண்ணுங்கள். மேக் ஷுர் யோர் ஓரல் கேவிட்டி இஸ் ஹெல்த்தி. இதே மாதிரியே இந்த மாதிரி டென்டல் ரிலேட்டட் வீடியோஸ், எஜுகேஷனல் வீடியோஸ், டென்டல் சம்மந்தப்பட்டு இருக்க பொதுவான சந்தேகங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக நிறைய வீடியோஸ் போடுறதா இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.